வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நடைபெறுகின்ற அந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே ராசிபுரம் நகராட்சியினுடைய நிர்வாகத்தை கண்டித்தோம். அருகாமையில் இருக்கின்ற இந்த பஸ் நிலையத்தை சொந்த நலனுக்காக 8 கிலோமீட்டர் தள்ளி புதிய பஸ் நிலையம் அமைப்பதை கண்டித்தோம். அதே போல தண்ணீர் என்பது மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது இதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 932 கோடி ரூபாயில் அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகள் நடைபெற்ற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மீண்டும் அவர்கள் அந்த பணியை அவர்கள் கொண்டு வருவதை போல அடிக்கல் நாட்டி இப்பொழுது 4.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அந்த பணி முடியாமல் மக்களுக்கு 20 நாள் 25 நாள் என்று தண்ணீர் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சிக்கு வாக்களித்து விட்டு அதை கண்டித்தோம். அருகாமையில் இருக்கின்ற ஊராட்சிகள் முத்துகாப்பட்டியிலிருந்து அனப்பாளையத்திலிருந்து சந்திரசேகரபுரத்திலிருந்து அத்தனையும் நகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்ற அதையும் கண்டித்து அண்ணன் எடப்பாடியாரோடைய ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இன்னும் ஒரு 8 மாத காலம்தான் இந்த ஆட்சிக்கு. ஆடுகின்ற ஆட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதற்கெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது மக்கள் சந்திப்பாக ஒவ்வொரு பகுதியாக சென்றிருக்கின்ற போது இந்த பகுதியிலே கூட்டம் அதிகமா அந்த பகுதியிலே கூட்டம் அதிகமா என்று மக்கள் ஆர்ப்பரித்து எப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்கள், எப்பொழுது நீங்கள் முதலமைச்சராக வருவீர்கள் என்று மக்கள் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய எதிர்ப்பலையை இன்றைய தினம் இந்த வெயில் என்றும் பார்க்காமல் இவ்வளவு பேர் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இதுதான் இந்த ஆட்சிக்கு ஒரு அளவுகோல். ஆக இந்த ஆட்சியாளர்கள் ஏதோ நிரந்தரமாக ஆட்சி என்று நினைத்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நகர கழக செயலாளர் அவர்கள் என்னிடத்திலும் பொதுச்செயலாளர் இடத்திலும் அனுமதி பெற்று இன்றைய தினம் இந்த அறிவிப்பை அண்ணன் அவர்கள் கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆர்ப்பாட்டத்தினுடைய அறிவிப்பு வந்தவுடன் நகர கழக செயலாளர் பேர் மீண்டும் ஒரு வழக்கு ஏற்கனவே ஒரு வழக்கை தொடுத்தார்கள். 2009ஆம் ஆண்டிலிருந்து அவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு இருக்கின்றார். தவண முறையிலே அந்த வீட்டுமனை வழங்கி கொண்டு இருக்கின்றார். இவர் எத்தனை பேர் இடத்துல அட்வான்ஸ் வாங்கியிருக்கின்றாரோ அத்தனை பேருக்கும் இடம் இருக்கிறது என்று நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது, அரசும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கின்றாரோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இடம் இருக்கின்றது என்றுதான் கைது செய்து 2 நாட்களிலே ஜாமீன் கொடுத்தார்கள். அத்தனை பேருக்கும் இடம் இருக்கின்றது, எதற்காக இந்த வழக்கு என்று சொல்லி அன்றைய தினம் அவரை ஜாமீனில் விட்டார்கள். இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னவுடன் உடனடியாக புதிதாக ஒரு திமுக ஏற்பாடு செய்து புதிய வழக்கை ஒன்று தொடுத்தார்கள். மீண்டும் அதே வழக்கிலே போட வேண்டும், எப்படியாவது இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. எதற்காக என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற பஸ் ஸ்டாண்டை வேறு பகுதிக்கு 8 கிலோமீட்டர் தள்ளி மாற்றுகின்றார்கள். இங்கே இருக்கின்ற நகர இங்கே இருக்கின்ற குடிமக்கள் குடிக்கின்றவர்கள் அதே போல் அருகாமையிலே இருக்கின்ற கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகவும் கஷ்டமாக போய்விடும். இந்த பஸ் ஸ்டாண்ட் போதிய அளவுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கேயே இருக்க வேண்டும் என்று அவளுடைய தோழமையாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுக்கம், அதே போல மதிமுக என்று அனைத்து வர்த்தக சங்கம் என்று தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பஸ் ஸ்டாண்ட் அங்கு சென்றால் அவர்களுக்கு என்ன லாபம் என்பது உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இடம் வாங்கியிருக்கின்றார்கள், எதற்காக அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே மாற்றுகிறார்கள், இங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் அவர்களுக்கு லாபம் இல்லை, ஆகையால் அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்ற வேண்டும் என்று அவர்களோடு தோழமையாக இருக்கின்ற அதிமுக என்றால் கூட ஏதோ எதிர்க்கட்சி போராட்டம் செய்கிறாள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களோடு தோழமையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்று ஆட்சியிலே அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற மதிமுக, விடுதலை சிறுத்தை, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இங்கே இருக்கின்ற வர்த்தக அத்தனை பேருமே இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கேயே இருக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு ஏதோ தலைமை தாங்குவது எதிர்க்கட்சி நாம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருந்தாலும் கூட பாலுதான் அதிமுக இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கின்றது, ஆகையால் அவரை கைது செய்து விட்டோம் என்று சொன்னால் இந்த போராட்டத்தை கைவிட்டு விடுவார்கள், இந்த பஸ் ஸ்டாண்ட் திட்டத்தை விட்டு விடுவார்கள், இந்த பக்கத்தில் இருக்கின்ற கிராம ஊராட்சிகளை சேர்ப்பதை எதிர்க்க மாட்டார்கள், அதே போல அந்த நகராட்சியில் அடிக்கின்ற கொள்ளையை யாரும் கேட்க மாட்டார்கள், குடிதண்ணீர் வரவில்லை என்றாலும் கூட மக்கள் யாருமே எங்கள் இடத்துல கேட்க மாட்டார்கள், அதிமுக இருக்கின்ற காரணத்தினால் போராடுகிறார்கள். ஆகையால் அந்த பாலசுப்ரமணியத்தை கைது செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர் காவல்துறை அதிகாரிக்கு நீ எப்படியாவது இன்று இரவுக்குள் கைது செய்ய வேண்டும் என்று 2 தினங்களுக்கு முன்பாக அவரை வழக்கை போட்டு கைது செய்ய வேண்டும் என்று சொன்னார். உடனடியாக பால் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார். நான் சொன்னேன், நீ கைது செய்தால் பரவாயில்லை, ஏதோ சீப்பை ஒளி வைத்தால் திருமணம் நின்றுவிடும் என்று திமுக நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால்
இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் திரண்டு போராட தயாராக இருக்கின்றோம். ஆகையால் இந்த இயக்கம் எதற்கும் அஞ்சாத இயக்கம். எத்தனை போராட்டங்களை பார்த்தது, எத்தனை வழக்குகளை பார்த்தது, எத்தனை ஜெயிலை பார்த்திருக்கின்றோம். நாங்கள் இருக்கின்றோம் உன்னோடு, நீ தைரியமாக இதை எதிர்கொள்ளலாம். சட்டத்தின் போராட்டத்தில் நாம் வெற்றி பெற்று வரலாம் என்று நாங்கள் இன்றைய தினம் எப்படியாவது இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும், இந்த போராட்டத்தை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கின்ற நகர செயலாளரும் மாவட்ட கழக செயலாளரும் இங்கே இந்த வேண்டும் என்றே பொய் வழக்கை போட்டார்கள். அதையெல்லாம் முறியடித்து தான் இன்றைய தினம் அவர் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர் வரவில்லை என்றால் தான் இன்னும் அதிகமாக மக்கள் கூட்டம் வரும். ஏன் என்று சொன்னால் நம்முடைய நகர செயலாளரை இப்படி பழிவாங்குகின்றாரே என்று ஒவ்வொரு தொண்டனுக்கும் உணவு வரும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் எங்கள் இயக்கத்திற்கு பெரிய வெற்றியாக மாறும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மாவட்ட செயலாளரே, நகர கழக செயலாளர் மறந்து விடாதீர்கள். ஆக நீங்கள் அடிக்கின்ற கொள்ளை மக்களுக்கு தெரிந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை சொல்கிறோம். இல்லை என்றால் இங்கே இருக்கின்ற பத்திரிகைகளும் அதே போல ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் மிரட்டி வைத்திருக்கின்றீர்கள். இங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியாமல். எதிர்க்கட்சியாகிய நாங்கள் தான் இந்த போராட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற தவறையெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு இருக்கின்ற இயக்கம் என்பதை இன்றளவு நாங்கள் நியமித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் அண்ணன் கடந்த 7ஆம் தேதி என்று கோயம்புத்தூரிலே ஊர்வலம் ஆரம்பித்தார்கள். மக்கள் சந்திக்கின்ற நிகழ்வு, ரோடு ஷோ, அதே போல வண்டியிலிருந்து பேசுகின்ற கூட்டம் என்று ஒவ்வொரு ஊரும் செல்கின்ற போது நீங்கள் டிவியிலே பார்த்திருப்பீர்கள். கூட்டம் எங்கே சென்றாலும் ஆர்ப்பரித்து வருகின்றது மட்டுமல்ல, 6 மணிக்கு அண்ணன் வருகிறார் என்று சொன்னால் 10 மணிக்கு செல்கின்ற போது அவ்வளவு கூட்டம். அதையும் ஒரு ஆள் கூட கலையாமல் அங்கே இருந்து லட்சக்கணக்கான பேர் அண்ணனுடைய பேச்சை கேட்டு எப்பொழுது மீண்டும் தலைவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி உங்கள் அமையும் என்று கேட்கின்ற நிலைமை இன்று வந்து கொண்டு இருக்கின்றது. வருகை தந்திருக்கின்ற பரமத்திரு வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சேகர் அவர்களையும் வரவேற்று ஆர்ப்பரித்து அண்ணனுடைய கூட்டத்திற்கு வந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இன்று ஆட்சியாளர்களுக்கு அதிமுக கண்டு பயம். இன்னும் 8 மாத காலத்திலே மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும். ஆகையால் வந்துவிட்டால் நாம் இதனால் வரையும் என்ன தவறு செய்தோமோ அதெல்லாம் கண்டித்து விடுவார்கள் என்று சொல்லி இன்றைய தினம் காவல்துறையை வைத்து அவர் மேல் வழக்கை போட்டிருக்கின்றார். நான் சொல்லுவது, யாரோ ஒருவரை வழக்கு போட்டு முடிக்கலாம். இந்த இயக்கம் 2 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். ஆக ஒருவர் சென்றதனால், நான் சென்றதனால், அவர் சென்றதனால், யாரோ ஒருத்தர் மேல் வழக்கு போட்டதனால் இந்த இயக்கம் எந்த விதத்திலும் தொய்வடையாது. இது அடிக்க அடிக்க இன்னும் மெருகேறுமே ஒழிய எந்த விதத்திலும் தேயாது என்பதை இங்கு இருக்கின்ற திமுக மாவட்ட செயலாளருக்கும் நகர செயலாளருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் ராசிபுரம் நகரத்தில் நீங்கள் 5 ஆண்டு காலம் இங்கே அமைச்சராகவும் இருக்கின்றார், மாவட்ட செயலாளர் எம்பியாகவும் இருக்கின்றார், நகர செயலாளர் நகர்மன்ற தலைவராக இருக்கின்றார். நீங்கள் செய்தது என்ன சாதனை? இந்த நகராட்சியிலே 25 நாள் 30 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுக்கின்றீர்கள். நாங்கள் இருக்கின்ற போது 10 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் வந்தது. இதற்கு நிரந்தர தீர்வு வேணும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் 932 கோடி ரூபாயில் திட்டத்தை அடிக்கல் நாட்டினார்கள். நாங்கள் அடிக்கல் நாட்டிய திட்டத்திற்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவது தான் உங்களுடைய பழக்கம். அப்படியாவது ஸ்டிக்கர் ஒட்டி இந்த தண்ணியை மக்களுக்கு கொடுத்திருந்தால் பரவாயில்லை. 4.5 ஆண்டு காலம், இன்னும் 6 மாத காலத்திலே உங்களுடைய காலமே முடிய போகின்றது. ஆனால் தண்ணீர் கொடுத்த பாடு இல்லை. அதனால் இதற்கெல்லாம் எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற திமுக தெரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் எதிர்ப்பு என்பது சாதாரண எதிர்ப்பல்ல. இல்லை என்றால் அண்ணன் செல்கின்ற போதெல்லாம் அலை அலையாக இவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் வருகிறார் என்று சொன்னால் இன்னும் 6 மாத காலம்தான் உங்களுக்கு இருக்கின்றது. ஆக நீங்கள் அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த பணியை, குடிநீர் திட்டத்தை நீங்கள் வேண்டுமென்றே அண்ணன் அவர்கள் கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக காலதாமதம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். மீண்டும் அண்ணன் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால் அண்ணன் நேரடியாக இங்கேயே வந்து அதை துவக்கி வைத்து மக்களுக்கு தினந்தோறும் தண்ணீர் கொடுக்கின்ற நிறுதியை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த பஸ் ஸ்டாண்ட் தேவையான அளவுக்கு இங்கே பஸ் நிற்கின்ற அளவிற்கு போதிய இடவசதி இருக்கின்றது. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டை அனப்பாளையம் 8 கிலோமீட்டர் தள்ளி மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே இருக்கின்ற மக்கள் போராடுகிறார்கள், அவர்களோடு தோழமையாக இருக்கின்றவர்கள் போராடுகிறார்கள். எதற்காக நீங்கள் அவரையெல்லாம் மாற்றிவிட்டு அவருடைய போராட்டத்தை எல்லாம் கண்டுகொள்ளாமல், மக்களை கண்டுகொள்ளாமல் 8 கிலோமீட்டர் தள்ளி இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? இங்கே ஏதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் இல்லையா? எதற்காக நீங்கள் மாற்றுகிறீர்கள்? ஆக நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கி கொண்டு உங்களுடைய இடத்தினுடைய விலை ஏற வேண்டும் என்பதற்காக புதிய பஸ் நிலையத்தை அங்கே கொண்டு சென்றால்
மக்கள் எப்பேறிட்டு போனால் என்ன, நாங்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதை தவிர உங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. அதையும் நான் இப்பொழுது சொல்லுகின்றேன். நீங்கள் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் மீண்டும் இந்த பஸ் நிலையம் இங்கேயே செயல்படும் என்ற உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். ஆக உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கள். நாங்கள் மக்களோடு இருப்பவர்கள். மக்களுக்கான முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்றார். மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கின்ற தலைவர் தான் அண்ணன் எங்கள் எடப்பாடியார். ஆக அவருடைய கோரிக்கையை செவிசாய்த்து எங்கே நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் சென்றாலும் மீண்டும் இன்னும் 8 மாத காலத்தில் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடைபெறப் போகின்றது. அப்பொழுது இந்த பஸ் நிலையம் இங்கேயே செயல்படும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் உங்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அருகாமையில் இருக்கின்ற ஊராட்சிகள், அந்த ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதுமே அருகாமையில் இருக்கின்ற நகராட்சியை இணைக்க பார்க்கின்றார்கள். ஏற்கனவே நகராட்சியிலே வீட்டு வரி அதிகம், சொத்து வரி அதிகம், இடத்து வரி அதிகம், குப்பை வரி அதிகம். கிராமத்திலே ஒரு வீட்டுக்கு 100 ரூபாய் என்று சொன்னால் நகரத்தில் 2000 ரூபாய், அதே அளவு சைஸ் இருந்தால் 2000 ரூபாய் வரி. ஒரு பங்களாவாக இருந்தால் இங்கே நகரத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 10,000 15,000 வரும். அதே கிராமத்தில் இருந்தால் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று இருக்கும். அதே போல வீட்டு வரியாக இருந்தாலும் சரி, தண்ணீர் இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. அதே போல குப்பைக்கு வரி கிடையாது. இதையெல்லாம் இந்த ஊராட்சியோடு நகராட்சியோடு சேர்த்துகின்ற போது மக்கள் அந்த 100 ரூபாய் கட்டுகின்றவர்கள் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் என்று வரி கட்டுகின்ற சூழ்நிலை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதிகாரத்திற்காக செய்யலாம். ஆனால் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் நீங்கள் எந்தெந்த ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கின்றீர்களோ மீண்டும் அந்த ஊராட்சி கிராம ஊராட்சியாவே செயல்படுவதற்கு அண்ணன் ஏற்பாடு செய்வார் என்பதை நான் இந்த நேரத்தில் உத்தரவாதம் தருகின்றேன். நீங்கள் மக்கள் விரோத செயலை என்ன வேணாலும் செய்து கொண்டிருங்கள், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இருக்கின்ற காலம் இன்னொரு 8 மாத காலம். ஏதோ நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் மீண்டும் உங்களுடைய ஆட்சி என்றுதான். இன்றைய தினம் வருகின்ற கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கின்ற போது, அதுவும் அண்ணன் அவர்கள் இன்று ஒவ்வொரு பகுதியாக மக்களை சந்திக்கின்ற போது கூடுகின்ற கூட்டத்தை பார்த்துட்டு வட இந்திய பத்திரிகையே நேற்றைய தினம் இங்கிலீஷ் பத்திரிகை டைம்ஸ் நவ், அதுதான் இந்தியாவிலேயே பெரிய சேனல், அதே சொல்லிவிட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதா தான் மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆக எரியர் வீட்டிலே புனியது மிச்சதம் என்பதை போல நீங்கள் ஆட்சி போகின்ற காலகட்டத்திலே இப்பொழுது என்னென்ன செய்ய வேண்டுமோ என்னென்ன அடிக்க வேண்டுமோ அடித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். இதற்கெல்லாம் விரைவிலே பதில் சொல்ல வேண்டிய காலம் எதிர்காலத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்தோம். இந்த தொகுதிக்கும் இந்த மாவட்டத்திற்கும் எத்தனையோ செய்திருக்கின்றோம். உங்களுடைய மாவட்ட செயலர் இங்கு இருக்கின்றவர் திருச்செங்கோட்டில் வந்து பேசுகின்றார். தங்கமணி 10 ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்தார், என்ன இந்த மாவட்டத்திற்கு செய்திருக்கின்றார் என்று நான் பல முறை சொல்லி இருக்கின்றேன். நேருக்கு நேராக வாருங்கள், ஒரு மேடையை போடுங்கள், பத்திரிகை அலையுங்கள், நீங்கள் செய்த சாதனை என்ன, நாங்கள் செய்த சாதனை என்பதை நேரடியாக விவாதிக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொன்னேன். இன்று வரை பதிலில்லை. ஏதோ மைக்கு கிடைக்கிறது என்பதற்காக 10 ஆண்டு காலமாக ஒன்றுமே செய்யவில்லை. நாங்கள் தந்துதான் செஞ்சோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த ரோடு மார்க்கொண்டு நாங்கள் போட்டிருக்கின்றோம். போதமலைக்கு ரோடு சொல்லுவீங்க, அது இவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது நாடாளுமன்றத்தில் அனுமதி பெற்று கொடுத்து இப்பொழுது அந்த சாலையை அமைக்கின்றீர்கள். அமையுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் மக்களுக்கு வேற என்ன செய்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய சாதனையில் நான் பட்டியலிடட்டுமா? இங்கே நகரத்தில் லாட்டரி டிக்கெட் விற்கிறதற்காக நகர செயலாளரும் நகரமன்ற உறுப்பினரும் அடித்துக் கொண்டீர்களே, அது ஒரு சாதனையா? கஞ்சா வித்துக் கொண்டு இருக்கின்றார்களே, அது உங்களுடைய சாதனையா? கள்ளச்சாராய் விற்கின்றார்களே, அது உங்களுடைய சாதனையா? சந்து கடை போட்டிருக்கின்றார்களே, அது உங்கள் சாதனையா? எங்கே பார்த்தாலும் நகை பறிப்பு, கொலை, கொள்ளை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலை இன்று தமிழகத்திலே உருவாயிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் உங்களுடைய சாதனை. ஒரு அப்பாவி சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு கோயில் காவலாளியாக இருக்கின்றார். அந்த காவலாளி மேல் வேண்டும் என்ற ஒரு திருட்டு பட்டத்தை சுத்தி அவர் ஏதோ வயதானவரை தள்ளி கொண்டு செல்வதற்காக 500 ரூபாய் பணம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலைன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. நீ 500 ரூபாய் கேட்டுட்டியா, என்ன யாருன்னு தெரியாதா, என்னுடைய அதிகாரத்தை காட்டுகிறேன் என்று நகையே திருட்டு போகாமல் ஒரு வழக்கை கொடுத்து 4 நாட்களாக 4 காவலர் வைத்து அடித்து 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 கொலை செய்து இந்த குடும்பம் நிராகதியில் நிற்கின்றது. இது உங்களுடைய சாதனையா? இதை போய் மக்களிடத்தில் சொல்லி வாக்கள் கேட்பீர்களா? உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் எதற்கு வீடு வீடாக சென்று இன்றைய தினம் நாங்கள் உறுப்பினராக சேருங்கள், உறுப்பினராக சேருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள்? எங்கள் இயக்கத்தில் 2 பேர் சேர்ந்தார்கள்.
ஊருக்கு ஒருவர் தான் இருந்தார், தேடி வந்து உறுப்பினர் ஆனார். அதுதான் இயக்கம். இன்று வீடு வீடாக சென்று நீங்கள் போய் உறுப்பினராக சேருங்கள். உங்களுடைய ஐடிபி நம்பரை கொடுங்கள், ஓடிபி நம்பரை கொடுங்கள். நாங்கள் உங்களுக்கு வருகின்ற காலத்தில் 1000 ரூபாய் கொடுப்போம். எங்கய்யா போனீங்க? இப்படின்னா 6 மாசத்துல தேர்தல் இருக்குது, இப்போ போய் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போங்கிறீங்க. தேர்தல் வந்தால் தான் உங்களுக்கு மக்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாட்டும் 5 ஆண்டு காலம் மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது விட்டுவிட்டு இப்பொழுது தேர்தல் வருகின்ற காரணத்தினால் ஒவ்வொரு வீடாக சென்று எங்களிடத்தில் உறுப்பினர் ஆகுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். எங்கே போனீங்க? 4.5 வருஷமா எங்கே போனீங்க? இப்போ தேர்தல் வந்தால் தான் மக்களுக்கு தெரியுதா? அது மட்டும் இல்லை, ஏற்கனவே வாங்கி கொண்டு இருப்பவர்களை பார்த்து நீங்கள் எங்கள் இயக்கத்தில் உறுப்பினராகவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு 1000 ரூபாய் நிறுத்தப்படும் என்று சொல்லி மிரட்டி கொண்டு இருக்கின்றார். அதைத்தான் நான் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் சொன்னார்கள். மக்களே, யாரும் கவலைப்படாதீர்கள், அப்படி நிறுத்தினாலும் இன்னும் 6 மாத காலம்தான். நிறுத்திய 6 மாத தொகையும் சேர்த்து ஆனால் அவர்கள் ஏற்கனவே நான் சொன்ன தொகை 1500 ரூபாய் நான் சொல்லியிருக்கின்றேன். நான் வந்தால் அவர்கள் எத்தனை மாதம் நிறுத்தியிருக்கின்றார்களோ அத்தனையும் கொடுத்து, அதே போல தகுதியானவர்களுக்கு என்று பாதி பேரை குறைத்திருக்கின்றார்கள். நாங்கள் வந்தால் குடும்ப தலைவர்கள் அத்தனை பேருக்குமே அமௌண்ட் துணை வழங்குவோம் என்று நேற்றைய தினம் வாக்குறுதி கொடுத்திருக்கு. இது மக்களுடைய கருத்து, இது மக்களுக்கான இயக்கம், இது மக்களுக்கான தலைவர். நீங்கள் தேர்தல் வந்தால் மக்களை சந்திக்க வருவீர்கள். தேர்தல் வந்தால் மட்டுமே மக்கள் கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் 4.5 ஆண்டு காலமாக எதுவென்றே தெரியாமல் இருக்கின்றீர்கள். இங்க இருக்கின்ற நகர செயலாளர் ஒரு பேட்டியிலே சொன்னார், தங்கமணி அவர்கள் தான் சந்து கடையை கொண்டு வந்தார் என்று. நான் சவாலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கள் ஆட்சி காலத்தில் இங்க இருக்கின்ற கழகத்தின் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். எங்காவது சந்து கடை நடந்தால் நானே காவல்துறையை அழைத்து கைது செய்துங்கள் என்று சொல்லுவேன். அப்படிதான் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் இன்று கள்ளச்சாராயத்தில் 100 பேர் இறந்திருக்கின்றார்களே நகர செயலாளரே, உங்களுடைய ஆட்சி காலத்திலே இதற்கு என்ன பதில் சொல்லுவீர்கள்? இங்கே கஞ்சா விற்கின்றதே யாருடைய அனுமதியோடு கஞ்சா விற்கின்றது? இங்கே லாட்டரி டிக்கெட்டுக்காக அடித்துக் கொண்டீர்கள், உங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களை அடித்துக் கொண்டீர்களே, நகர செயலாளரும் வார்டு உறுப்பினரும் அடித்துக் கொண்டீர்களே. இதை விட கேவலம் வேறு எதுவும் இல்லையா? இது மக்களிடத்தில் நாளை எப்படி மூஞ்சியை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்பீர்கள்? இதை கூடவா எங்களுக்கு மக்களுக்கு தெரியாது? இதெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றீர்களா? ஏதோ உங்களுக்கு மை கிடைக்கின்றது, அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் பேசிக் கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நகர செயலாளர் அவர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கின்றீர்கள். 2016ஆம் ஆண்டு நீங்கள் எத்தனை வழக்கில் மாட்டினீர்கள்? இதே போல தவணை முறையிலே தருகிறேன் என்று சொல்லி ஏமாத்தி விட்டு நீங்களும் வழக்கை மாட்டியவர்கள் தானே. ஆனால் நீங்கள் இடம் கொடுக்க மறுத்தீர்கள். ஆனால் பாலசுப்ரமணியம் அவர்கள் யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கி இருக்கின்றாரோ அத்தனை பேருக்குமே இடம் கொடுக்கிறேன் நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கின்றார். நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சீக்கிரமாக அரசுக்கு நீங்கள் உடனடியாக அதை அப்ரூவ் செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் அந்த இடத்தை கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகையால் அரசு சீக்கிரமாக அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களே. அதை போல உங்களை போல எங்க நகர செயலாளர் ஏமாத்தினாரா? உங்களை போல எங்க நகர செயலாளர் லாட்டரி டிக்கெட் வித்தாரா? உங்களை போல கஞ்சா வித்தாரா? இல்லை எங்க நகர செயலாளர் வந்து உங்களை போல நகரமன்ற உறுப்பினரும் அவரும் அடித்துக் கொண்டார்களா? பேசுகிறதுக்கு மை கிடைத்தால் என்ன வேணாலும் பேசலாம் என்று சொன்னால், தைரியம் இருந்தால் நீங்கள் நேருக்கு நேராக வாருங்கள். நான் சொல்லுகிறேன், இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 10 ஆண்டு காலம் அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. அது மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் கிடையாது, கஞ்சா கிடையாது, லாட்டரி டிக்கெட் கிடையாது. இப்பொழுது அத்தனை மரக்கோள் விரோத செயல்களும் வந்துவிட்டன. இன்றைய தினம் நீங்கள் கொண்டு வந்த எப்படி கலைஞர் அவர்கள் இருக்கின்ற போது சாராய கடையை தெரிந்து இளைஞர்கள் எல்லாம் குடியார் ஆக்கினாரோ அதை போல இப்பொழுது இளைஞர்கள் எல்லாம் கஞ்சா புழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் என்று சொன்னால் அவர்களை எப்படி காப்பாற்றுவது? அவருடைய எதிர்காலம் என்ன? தாய்மார்கள் இங்கே நிறைய இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன எண்ணப்போடு, அவர்கள் எந்த எண்ணத்தோடு நாமல் எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய குழந்தைகள் நாளை தினம் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். அங்கே 5வது படிக்கின்ற மாணவன் பையிலே கஞ்சா இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? எப்படி இந்த இளைஞர்களை காப்பாற்ற முடியும்? உங்களுக்கு வாக்களித்து மக்கள் இன்றைய தினம் கஞ்சா போதைக்கு அடிமையானது தானே மிச்சம். ஆக இதையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் பேசிக்கொண்டு ஏதோ சிபிஐ ஒளி வைத்தால் திருமணம் நின்றுவிடும் என்பதை போல ஒரு நகர செயலாளர் வழக்கை போட்டால் இந்த ஆர்ப்பாட்டம் நின்றுவிடும் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் யாரை மாவட்ட செயலாளர் மேலே வழக்கை போட்டு உள்ள வைத்தாலும் கூட இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் போராடி அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவதற்காக போராடுவார்கள் என்பதை மட்டும் இங்கு இருக்கின்ற திமுக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை போன்ற வழக்குக்காக ஓடி ஒளிந்து கொள்கிறவர்கள் அல்ல. யார் இருந்தாலும் நாங்கள் நேருக்கு நேர் சந்திக்கின்றவர்கள் தான். எங்களிடத்திலே நேர்மை இருக்கின்றது, எங்களிடத்திலே சாதனை இருக்கின்றது. இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன செய்தோம் என்பதையெல்லாம் நான் பட்டியலிடுகின்றேன், ஒவ்வொரு முறையும் சொல்லி இருக்கின்றேன். ஆக
அந்த சாதனையெல்லாம் நீங்கள் விட்டு ஏதோ நாங்கள் கொண்டு வந்ததெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு நீங்கள் கொண்டு வந்ததை போல சொன்னால் மக்களுக்கு தெளிவாக தெரியும். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். நீங்கள் பத்திரிகையும் டிவியும் உங்களுக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு வேண்டுமானாலும் சட்டவிரோத செயல்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் மக்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்கள் அவர் வீட்டில் இருக்கின்ற யாராவது ஒரு குழந்தை இந்த கஞ்சா பழத்திற்கு அடிமையாக இருந்தால் அவர்களை நினைத்து அந்த தாய்மார்கள் எப்படி உருகி கொண்டு இருக்கின்றார் என்பது எனக்கு தெரியும். அதே போல எங்கே பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட், ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையில் சம்பாதிக்கின்ற பணம் போகின்றது, ஒரு புறம் இந்த லாட்டரி டிக்கெட் விட்டு விட்டார்கள். லாட்டரி டிக்கெட் எங்கே பார்த்தாலும் விற்கின்றது. ஆகையால் கொஞ்ச நஞ்சம் பணம் இருப்பதை அந்த லாட்டரி டிக்கெட்டில் கொண்டு போய் ஒழித்து விடுகின்றார்கள். ஆக உங்களுக்காக ஓட்டு போட்டு இன்று அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். எங்களை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாராக இருந்தாலும் கழகத்தினராக இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியாராக இருந்தாலும் சரி. ஆக இன்னொரு முறை இந்த திமுக வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் பெண்களுக்கு மட்டுமல்ல யாருடைய சொத்துக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அது மட்டுமல்ல, இந்த பெண்களை குழந்தைக்கு பள்ளிக்கு அனுப்புகின்றோம். பெற்றோருக்கு அடுத்ததாக நாம் குருவாக நினைப்பது ஆசிரியர் பெருமக்களை. ஏதோ ஒரு சில ஆசிரியர்கள் தவறு செய்வதற்காக நான் எல்லாரையும் சொல்லவில்லை. ஆனால் இன்று பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு பாலியல் துன்பல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 250 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர் மேல் பயம் இல்லை. பயம் இருந்தால் அது போன்ற தவறை செய்வார்களா? ஏன் 10 ஆண்டு காலமாக அது போன்ற நிகழ்வு நடைபெறவில்லை? ஆக இந்த ஆட்சியாளரை கண்டு பயமில்லாத காரணத்தினால் என்ன தவறு செய்தாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி இன்று அனைவருமே எல்லா தரப்புமே தவறு செய்கின்ற நிலைமையை உருவாகிவிட்டது. அது மட்டுமல்ல, இன்று அவர்கள் என்ன நினைச்சாலும் நாங்கள் நடப்போம், அதிகாரி எல்லாம் எங்களிடத்திலே கையில் இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு அருகாமையில் இருக்கின்ற வெண்ணந்தூரில் ஒரு 100 பட்டறை இருக்கு, தறிப்பட்டறை இருக்கு. நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர் ஒருவர் அதே போல தறி போட்டு இருக்கின்றார். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் தொண்டர்களே, இது நம்ம இயக்கம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தறிப்பற்றைக்கு அதாவது சுற்றுச்சூழல் அனுமதி இல்லை, ஆகையால் பற்றையை மூட வேண்டும் என்று அதிகாரிகளும் மின்துறை அதிகாரிகளும் அங்கே வந்து அதை மூட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண், நீங்கள் ஏதாவது செய்தால் நான் தீக்குளித்துக் கொள்வேன் என்று அன்றைய தினம் நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது நோட்டீஸ் அனுப்பி கொண்டு இருக்கின்றார். நான் கேட்கின்றேன், ஒவ்வொரு பகுதியிலும் தறி போட்டு ஓடிருக்கிறது. வெண்ணந்தூரில் ஒரு 100 பட்டறை இருக்கின்றது. அவர் பட்டறை மட்டும்தான் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இருக்கின்றதா? மற்ற எல்லா பற்றையும் இருக்கின்றதா? நன்றாக வெண்ணந்தூரிலிருந்து வந்து அவர் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்று ஏதோ அவர் அதிமுக என்பதற்காக அந்த பற்றையை நாளைய தினம் மூடிவிட்டார் என்று சொன்னால் அதே காரணத்திற்காக அனைத்து பற்றையும் மூடிவிடுவார்கள், தொழிலே முடங்கிவிடும் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த ஆட்சிக்கு வாக்களித்து வெண்ணந்தூர் மக்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி அதிகமாக திமுகவுக்கு தான் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு பரிசாகத்தான் இன்றைய தினம் சேம்பலுக்காக ஒரு பற்றையை மூடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த பற்றையை மூடினால் இதை வைத்து மற்றொருவன் யாரோ ஒருவர் வழக்கை போடுவார். வழக்கை போடுகின்ற போது எல்லா பற்றையும் மூடுங்கள் என்று சொல்லிவிட்டால் ஏற்கனவே இலவச வேஷ்டி என்ற திட்டத்தையே இந்த 4 ஆண்டும் மூடிவிட்டீர்கள். இந்த தறியெல்லாம் இன்று காயலாங்கடைக்கு போவதற்கு காரணம், நான் ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்திலே பேசுகின்ற போது அந்த அமைச்சர் செஞ்சுட்டு சொல்லுவார், இவர் இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வேறு வேலையே இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் விசைத்தறி என்று சொல்கிறார் என்று சட்டமன்றத்தில் சொன்னார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சேகர் கூட இங்கே இருக்கின்றார். ஆக நாங்கள் ஒவ்வொரு முறையும் குரல் கொடுத்திருக்கின்றோம். இன்று காயலாங்கடைக்கு தருகி செல்வதற்கு காரணமே இலவச வேஷ்டி சரியாக கொடுத்திருந்தால் 50% தறிகள் அந்த இலவச வேஷ்டி ஓடும், மீதி 50% தறிகள் லுங்கி வேஷ்டி துண்டு என்று ஓடுகின்ற போது தொழில் இடையூறு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இன்று இலவச வேஷ்டி என்ற பெயரிலே அவர்கள் தொழிலே அதாவது இலவச வேஷ்டியே கொடுக்காமல் அவர்கள் முழுமையாக கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு தறி போட்டிருக்கின்ற விசைத்தறி சங்கத்திலே தொழில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும், உறுப்பினராக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படியே 1-2 ஓட்டியிருந்தால் கூட 3 மாதமாக கூலி வரவில்லை. கூலி வராமல் அதுவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார். ஒருபுறம் தொழிலாளியும் பாதிக்கப்படுகின்றான், ஒருபுறம் சிறு தொழில் அதிபர்களும் பாதிக்கப்படுகின்றார் என்று சொன்னால் உங்கள் ஆட்சி காலத்தில் யார் தான் நிம்மதியாக இருக்கின்றார்? உங்களுடைய நகர செயலாளர் நிம்மதியாக இருக்கின்றார், உங்களுடைய வார்டு உறுப்பினர் கஞ்சா வைக்கின்றார், அதனால் நிம்மதியாக இருக்கின்றார். அதே போல லாட்டரி டிக்கெட் விற்கின்றவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள். மக்கள் நிம்மதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கின்ற திமுக காரர் நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் 26 சட்டமன்ற தொகுதியிலே ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி தான்
அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 தொகுதியும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நகராட்சியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எத்தனை இந்த குப்பை எடுப்பதற்காக தூய்மை பணியாளர் என்று போட்டு 10,000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு 3,000 ரூபாய் மட்டும் கொடுக்கின்றார். தொழிலாளி வயிற்றில் அடிக்கின்றீர்களே நீங்கள் எல்லாம், நாளைய தினம் நிச்சயமாக உங்கள் மக்கள் தண்டிக்க மாட்டார்களா? அந்த பயம் இருந்தால் இது போன்று செய்வீர்களா? 7,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு 3,000 ரூபாய் வருவதாக செய்திகள் வருகின்றது. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக நான் சொல்லவில்லை, பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுகின்றார்கள். செய்தி இப்படி வருகின்ற போது இதையெல்லாம் எப்படி ஒரு உண்மை இல்லாமல் ஒரு செய்தி வரும்? ஆக ஏதாவது ஒரு கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கப்பம் கட்ட வேண்டும், ட்ரைனேஜ் போட வேண்டும் என்று சொன்னால் கப்பம் கட்ட வேண்டும். நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் இந்த காலத்திலே? நீங்கள் எங்களை பற்றி, எங்கள் நகர செயலாளரை பற்றியோ என்னை பற்றியே சொல்வதற்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் அல்ல. மக்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள். யாருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் செழிப்பாக இருந்தார்கள், யாருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகையால் இன்றைய தினத்திலிருந்து நான் சொல்கின்றேன், இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றுகின்ற எண்ணத்தை மாற்ற வேண்டும். அதே போல நகராட்சியில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் குடிநீரை வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல அருகாமையில் இருக்கின்ற கிராம ஊராட்சிகளை கிராம ஊராட்சியாகவே வைத்திருக்க வேண்டும். நகராட்சியோடு சேர்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொற்ப வருமானத்திலே வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இப்பொழுது நிறுத்தியே விட்டீர்கள். அது அண்ணன் அவர்கள் வந்தால் அதை 150 நாளாக உயர்த்தி அனைவருக்குமே வேலை கொடுப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் நீங்கள் நிறுத்தினீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து அந்த நீங்கள் எந்தெந்த திட்டத்தை நிறுத்தினீர்களோ அந்த திட்டத்துக்கெல்லாம் மீண்டும் உயிர்ப்பிப்பார்கள். பஸ் ஸ்டாண்ட் இங்கேயே இருக்கும், கிராம ஊராட்சியாக இருக்கும், நகராட்சியில் தண்ணீர் நாங்கள் வந்தவுடன் வாரத்திற்கு ஒரு முறை என்று இப்பொழுது 20 நாளுக்கு இருக்கிறதை நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுப்பதற்கு உண்டான நடவடிக்கையை பெறுவோம். நம்புங்கள், நாங்கள் பல குள்வரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். திருச்செங்கோட்டில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதே போன்றுதான் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பால் 20 நாள் ஒரு மாதம் இருந்தது. இப்பொழுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 84 கோடி ரூபாயில் புது திட்டம் கொண்டு வந்து இன்று ஒரு நாள் வருகின்றது. அதே போல நாமக்கல் நகரத்திற்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் திட்டத்திலே ஜேடர்பாளையத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து இப்பொழுது அங்கேயும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்கள், நாங்கள் இதை சொன்னோம் என்று. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் அம்மாக்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் நிறுத்திவிட்டார். இன்று பவுன் 75,000 ரூபாய்க்கு விற்கின்றது. இன்று திருமணம் என்று சொன்னால் அந்த வீட்டிலே தாலிக்கு தங்கம் இல்லாமல் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மாக்கள் தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை நிறுத்திவிட்டார்கள். லேப்டாப் ஏதோ வசதியானவர்கள் மட்டுமே இன்ஜினியராக படிக்க முடியும், லேப்டாப்பை கையாள முடியும் என்ற நிலைமையை மாற்றி சாமானியனுக்கும் அந்த கல்வி வேண்டும் என்பதற்காக அம்மாவர்கள் அந்த லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 10 ஆண்டு காலத்தில் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்ததை இப்பொழுது 4 ஆண்டு காலமாக நிறுத்திவிட்டீர்கள். அதுவும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் தாலிக்கு தங்கம் திட்டம், லேப்டாப் திட்டம், ஸ்கூட்டி திட்டம், அதே போல அம்மா மருத்துவமனை அத்தனையும் நாங்கள் கொண்டு வருவோம். அத்தனையும் மீண்டும் அதை கொண்டு அம்மா உணவகத்திலிருந்து அத்தனையுமே மீண்டும் சிறப்பாக செயல்படுகின்ற வகையிலே அண்ணன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுவோம். ஆக மக்களை பற்றி கவலைப்படாமல் செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக, மக்களோடு இருக்கின்ற இயக்கம், மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் அண்ணன் எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இங்கே வெயில் என்றும் பாராமல் இவ்வளவு திரளாக வருகை தந்து ஆங்காங்கே வெயிலை பார்க்காமல் ஓரமாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அதையும் பொருட்படுத்தாமல் இத்தனை பேர் வெயிலுக்கு வந்திருக்கின்ற என்று சொன்னால் இந்த இயக்கம் எவ்வளவு உயிரோட்டமாக இருக்கிறது என்பதற்கு இதே ஒரு உதாரணம். ஆக இதையெல்லாம் மனதிலே வைத்து இனிமேலாவது மக்களுக்கு தேவையானதை செய்யுங்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இங்கு இருக்கின்ற திமுக திருந்தி இனிமேலாவது மக்களுக்கு செய்ய வேண்டும். மக்களோடு நாங்கள் இருப்போம், மக்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் போராடுவோம் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நகர செயலாளர் வழக்கு போட்டிருந்தார்கள். காலையில் என்னை தொடர்பு கொண்டார். அண்ணா நான் வரலாமா என்று சொன்னார். தைரியமாக வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைய தினம் தைரியமாக இங்கே வந்து இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், அதே போல தொகுதியில் இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அத்தனை பேருக்குமே இந்த தொகுதி மட்டும்தான் நான் மிக வர சொன்னேன். மற்றவெல்லாம் நிர்வாகிகள் மட்டும் வந்தால் போதும், வேறு தொகுதியில் மட்டும் வாருங்கள் என்று சொல்லி, அதுவும்
ஒன்றியத்தில் இருந்து கூட நிர்வாகிகள் மட்டும் வாருங்கள் என்று சொல்லி இந்த அளவுக்கு வந்திருக்கின்றனர் என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் என்றென்றும் நன்றியோடு இருப்பேன் 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 என்று சொல்லி வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி இப்பொழுது நான் கோஷம் படிக்கின்றேன். அனைவரும் அதை திரும்பி சொல்லுமாறு அன்போடு கேட்டு